தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டில் விட்டுருக்காங்க. ஸோ கேமோட நேம் பார்த்தீங்கன்னா Crash Bandicoot. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PS1, PS2, PS3, PS4 இந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல்லையுமே வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கிடைக்கல. பட் ஆனால் வெப்சைட்டில் இதை கிடச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ரன் மாதிரி கேம் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் முடிக்கும் போது ஸோ நார்மலாக Crash Bandicoot விளாண்டவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பனி பிரதேசத்தில் விளாட்ற மாதிரி நிறைய ஃபீலிங்லாம் இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பாஸ் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேமோட டவுன்லோட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இதை எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XAPKன்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஃபைலாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் என்ன ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணனா சில ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜர் வேணுனாலும் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பர்சனலாக வேறு ஏதாவது ஜிப் ஃபைல் ஓப்பனர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இதோட நேம் வந்து நான் ஜிப்புன்னு மாற்றுறேன். ஓகேங்களா, ஜிப்புன்னு கொடுத்தோடனே இதோட ஃபைலோட அந்த ஐக்கான் டோட்டலாகவே எல்லாமே மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 349 MB இருக்குது. இதை நான் ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். இது வந்து எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தோடனே அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கானு APK எல்லாமே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே பேக் வந்துடணும். ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டர் உள்ளே போயிட்டு OBBன்ற ஃபோல்டரில் உள்ளே போயிட்டு இந்த Crash Bandicootன்றதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி இல்லை மூவ் கூட பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எதாவது நடுவில் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீகாப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் வந்து டேரெக்டாக மூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், காப்பி கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி கொடுத்துட்டு வருவது என்னோடய ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். அதாவது உங்களோட ஃபைல் மேனேஜரில் மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா, இதில் மெயின் பேஜ் வந்தால் எடுத்தோடனே ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டர் இருக்கும், அதில் OBBன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கேட்காது, நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோ இருக்குது பாருங்கள், Crash Bandicootன்னு இந்த கேம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 262 MB வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து நான் கேம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கேம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளாடக்கூடிய எல்லாருமே விளாட்லாம் இந்த கேமில். 19 கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேமை வந்து விரும்புவீங்க. ஏன்னா ப்ளே ஸ்டேஷனில் யாரும் இந்த கேமில் விளாடாமல் இருந்ததே கிடையாது. ஒரு அட்வென்ச்சர் லெவலில் பெஸ்ட்டான கேம்னா இது கூட சொல்லலாம். ஸோ இதோட சவுண்டு எல்லாமே அதேமாரியே இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ அனிமேஷன் வேறு லெவலில். ஸோ டேப் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரைட்டு லெஃப்ட்டு இவ்வளோ தாங்க வேலை. ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துனா ஜம்ப் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டெம்பிள் ரன் விளாண்டா எந்த மாதிரி ஃபீலிங்கோ அதே கேம் தான் இதுவும். ஸோ இதுக்காக நீங்கள் வேறு எதுவும் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கேமில். ஸோ இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக விளையாடி பாருங்கள். ஓகேங்களா, இந்த கேமோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. ஓகேச்சா.